ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அடுத்த 2 எபிசோட்ஸ்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே ஜிஎனுக்கு கையில அடிபட்டு இருந்ததுல, அப்போ லின்ஷி சொல்லிட்டு இருக்கா, இப்போ இந்த கிட்டாரை வாசிச்சு பாரு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. ஆனா கையே வைக்க முடியலையே, விரல் அடிபட்டிருக்கேன் நம்ம சொல்ல. இரு பேண்டைட் போட்டா சரியா போயிடும் அப்படின்னு லின்ஷி சொல்றா. பேண்டைட் கையில வச்சிட்டு இருக்கா, எடுக்கிறதுக்காக போறா. ஆனா அதுக்குள்ள நடுவுல நம்ம யூபை வந்துட்டு, இல்ல வேணாம் நானே பேண்டைட் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போட்டு விட ஆரம்பிக்கிறான். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஓகே இப்ப கையெல்லாம் சரியாயிடுச்சுல்ல, பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சியனும் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம லின்ஷியோட ஹெல்ப்பால, அப்புறம் பேண்டைடால. ஒட்டு மொத்தமா அந்த கான்செப்டே நல்லபடியா முடியுது. சரி ஓகே, பிராக்டிஸ் கலக்கலா பண்ணிட்டோம், அடுத்து நம்ம ஏற்கனவே போட்டியில பிளான் பண்ண மாதிரி கலக்குறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஜீனா வீட்ல உட்காந்துட்டு வீட்ல பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணிருக்கா. டக்குன்னு அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. மந்த்லி டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னுமா வரல அப்படின்னு கேட்க, இல்லப்பா வந்துருச்சு, ஆனா நான் வந்துட்டு அதுல பாஸ் ஆகலையா, அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல, 5th ரேங்க் தான் வாங்கியிருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லலன்னு சொல்ல. 5th ரேங்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இது என்னது, ஏதோ பாட்டு மாதிரி இருக்கு, படிக்கிற நேரத்துல கண்ட பாட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தா இப்படி படிப்பு மண்டையில ஏறும், இதெல்லாம் நீ வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அவங்க அப்பா வெளியே கிளம்பிடுறாரு. ஜீனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப நர்வஸா இருக்கு. அடுத்த நாளே அவங்க அம்மா அப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து, படிக்கிற பொண்ணுங்க இதோ பாட்டெல்லாம் டேபிள்ல வச்சிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி படிப்பு மூளையில ஏறும், நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. 1-2 ரேங்க் ஏறுறது இறங்குறது ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில சகஜம் தானே சார். அது மட்டும் இல்லாம பாட்டு அப்படிங்கிறது, அவ ஒரு கான்செப்ட்ல பாட்டு பாட போறா, சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் நடக்கிற ப்ரோக்ராம் தான், அது பண்றதால அவங்க மைண்ட் கொஞ்சம் கிளியரா தான் ஆகும் டீச்சர் சொல்றாங்க. என் பொண்ணு பாட்டெல்லாம் பாட மாட்டா, அவ பாடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஜீனாவோட அப்பா அம்மா வெளியே கிளம்புறாங்க. ஜீனா பயந்துட்டே போயிட்டு இருக்கா. கான்செப்ட் உனக்கு ஒரு கேடான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவங்க அப்பா கத்த ஆரம்பிக்க, கொஞ்சம் கூட இவ்வளவு முக்கியமான விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க, படிக்கிற டைம்ல எவ்வளவு வேஸ்ட் ஆகும், இந்த நேரத்துல படிச்சா ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க, அப்பன்னு பார்த்து யூபையும் நம்ம சீயனும் அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு, ஜீனா என்ன பண்றீங்க, இன்னும் பிராக்டிஸ்க்கு வரலையான்னு கேட்டு, அங்கிள் ஆண்டி இவங்களோட அம்மா அப்பாவா நீங்க, நீங்க கண்டிப்பா கான்செர்ட்க்கு வரணும், சூப்பரா பாட்டு பாரா தெரியுமா ஜீனான்னு சொல்லிட்டு 2 பிட்டு எக்ஸ்ட்ரா போட, பாட்டாவது மண்ணாங்கட்டியாவது அவ எதையும் பாட மாட்டா, போய் வேலையை பாருங்க, கான்செர்ட்டே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்க அம்மா அப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஜீனா நேரா கிளாஸ்குள்ள போறா. என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கன்னு மத்த பொண்ணுங்க எல்லாம் கேட்க, ஜீனா பெஞ்ச்ல படுத்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றா. ஆறுதல் சொல்லான்னு லின்ஷி பக்கத்துல போனா, லின்ஷியையும் டிடியையும் டீச்சர் வெளியே கூப்பிடுறாங்க. ஜீனா பாட்டு பாட மாட்டாமா, சில விஷயங்களை என்னால உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாது, ஆனா நீங்க ஒரு வேலை சிங்கர் இல்ல அப்படின்னா இந்த கான்செர்ட்ல கலந்துக்கிறது ஸ்டாப் பண்ணிருங்கன்னு சொல்ல, என்ன பண்றது, 80 தடவை நம்ம ட்ரையல் பாத்திருக்கோம், இதுக்கும் மேல ஸ்டாப் பண்றதுக்கா, என் குரலை வச்சு ஏதாவது பாட்டு பாடி நான் சமாளிக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு பாமா டிடி வேற சொல்லிட்டு இருக்கா. ஜீனா இன்னும் அழறத நிறுத்தவே இல்ல. உள்ள சீயனும் ஃபோச்சனும் வராங்க. 2 பேருக்குமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசவே முடியாது போல, அவளை பாட சொல்லி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாத, விட்டா ஜீனாவா அடிச்சிருவாங்க போல, ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணாங்க தெரியுமா எங்க கிட்டயே அப்படின்னு சொல்லிட்டு சீயன் சொல்லிட்டு இருக்கான். டிடி பாக்குறா, நான் வர சரியா பிராக்டிஸ் வர பண்ணல, எனக்கு கான்பிடன்ஸே இல்ல, சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கான்செர்ட் டைமும் ஆரம்பமாகுது. ஃபுல்லா ஆடிட்டோரியம், நிறைய பீப்புள் வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த டீம் ஒட்டு மொத்தமா நின்னுட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்காங்க. அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்க. இதெல்லாம் ஏதோ சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு லின்ஷிக்கு தோணவே இல்ல. லின்ஷி நேரா கிளம்பி கிளாஸ்க்கு போயிடுறா. ஜீனா அங்க கிளாஸ்ல உட்காந்து ஹோம்ஒர்க்ல அதை பண்ணிட்டு இருக்கா போல. ஜீனா, இந்த பாட்டே உன்னோடது, நீ எழுதுனது, ஒன்ன தவிர வேற யாராலையும் இந்த பாட்டை உயிரோட பாடவே முடியாது, இங்க பாரு, எப்படினாலும் நீ வீட்டுக்கு போய் திட்டு வாங்க போறங்கிறது உரிய ஆயிடுச்சு, இந்த ஒரு தடவை எதிர்த்து நெல்லு ஜீனா, உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு லின்ஷியை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா இங்க மத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடியுது. நம்ம லின்ஷியோட குரூப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் அவங்க பொசிஷன்ல பேண்ட் வாத்தியத்தோட வந்து நிக்கிறாங்க. டிட்டி இருக்கால, முன்னாடி ஆளா போய் நின்று பாட்டு பாடுறன்ட்டு இன்னும் அவளுக்கு த்ரோட்டு சரியாவே ஆகல. பையனா பொண்ணான்னு தெரியாத டவுட் வர அளவுல பாட்டு பாடிட்டு இருக்க. மத்த ஆப்போனன்ஸ் எல்லாம் அவளை பார்த்து சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல இன்னொரு தடவை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பயும் செம்ம காமெடியா இருக்கு. அவங்க கிளாஸ் டீச்சருக்கே கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம லின்ஷியை கையை பிடிச்சிட்டு வேகமா ஜீனா ஓடி வந்துட்டு இருக்கா. முடியும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷி வேகமா ஜீனாவோட கண்ணாடி எல்லாம் கழட்டி விட்டுட்டு, தலைமுடியெல்லாம் கழட்டி விட்டு, போ நீ கலக்கு, உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஜீனாவும் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு கெத்தா முன்னாடி வந்து நிக்கிறா. எப்போதும் ஒரு மாதிரி அடக்கமா பயந்த மாதிரியே இருப்பால, அந்த மாதிரிலாம் இல்லாம அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம லின்ஷி நிறைய லைட் ஸ்டிக் எல்லாம் வச்சிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தூக்கி போட ஆளுக்கு லைட் ஸ்டிக் எல்லாம் காட்டி இந்த இடத்தையே நார்மல் கான்செர்ட்டையே ஏதோ ராக் கான்செர்ட் மாதிரி ஆக்கிடுறாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரும் எஞ்சி பயங்கரமா என்ஜாய் பண்ண
கான்சர்ட்ல பாட்டு சூப்பரா முடியுது. எல்லாரும் பயங்கரமா ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுத்துட்டு இருக்காங்க. லின்ஷி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. வந்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து ஸ்டோர் ரூம்ல மறுபடியும் வைக்க ஆரம்பிக்க யூபை வந்துடுறான். என்ன லின்ஷி, உன்னை இவ்வளவு ஹாப்பியா நான் பார்த்ததே இல்லையேன்னு கேட்க, டிட்டியும் வேலையை ஒழுங்கா பார்த்தா, ஜீனாவும் செம்மையா கலக்கிட்டா. அதே மாதிரி ஜியனுக்கு இவ்வளவு நல்லா கிட்டார் வாசிக்க தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாதுறான்னு சொல்லிட்டு யூபை கிட்ட லின்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ ஸ்டேஜ்ல நிக்கலேன்னு சொல்லிட்டு உனக்கு கவலையா இருக்கான்னு கேட்க, பேக் ஸ்டேஜ்ல இருந்து வேலை செய்யறவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இருக்கு. அவங்க ஸ்டேஜ்ல போயிடணும்னு அவசியமே கிடையாது. எல்லா ஹாப்பினஸும் அவங்க ஹாப்பினஸ் தான் சொல்லிட்டு அவன் மேல இருந்து ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்க, நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யூபை ஹெல்ப் பண்றான். மேல இருந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து கிளிட்டர்ஸ் அப்படியே அவங்க மேல கொட்டிடுது. 2 பேரும் திருன்னு முடிச்சுட்டு அமைதியா அங்க நிக்கிறாங்க. என்னடா அது இவ்ளோ கிளிட்டர்ஸ் மேல கொட்டிச்சுன்னு சொல்லிட்டு லின்ஷி சிரிக்க ஆரம்பிக்கிறா. உன் தலை மேலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம டிட்டி இருக்கால, அவ்வளோ ஃப்ரெண்டும் கலக்கிட்டோம்ல, கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரீட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, என்ன டிட்டி பரவாயில்லையே, நீ பாடுவன்னு பார்த்தா உன்னால பாட முடியல போலன்னு சொல்ல, பரவாயில்ல நான் பாடாட்டி என்ன, ஜீனா தான் கலக்கிட்டாளே, என்னதான் இருந்தாலும் எங்க டீம் தானே, நான்லாம் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தேன். ஆனா என்ன உன் பெர்ஃபார்மன்ஸ் அப்பதான் நிறைய பேர் எஞ்சி பாத்ரூம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு டிட்டி நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அது இருக்கட்டும் டிட்டி, நான் உனக்கு கேள்விப்பட்டேன், சிங்கர் ஹன்னோட கான்சர்ட் நடந்தது இல்ல, அந்த கான்சர்ட் அப்ப நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்துட்டாங்களாம் ஃபேக் டிக்கெட் வாங்கிட்டு. உன் கிளாஸ்ல கூட யாரோ ஒருத்தங்க ஏமாந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க பேர் கூட டீங்கிற எழுத்துல முடியுமா, அது நீதானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்க, இல்லையே நான் கிடையாதே, நான் கான்சர்ட்க்கு போனேன்ட்டு டீ போய் சொல்லி வச்சிடுறா. போன எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப்ட் போட்டோ கிடைச்சுதாமே, அப்போ உன்ட்டையும் இருக்கும்ல, நான் கூட அவனோட ஃபேன் தான், என்கிட்ட வந்து காட்டுறியான்னு சொல்லிட்டு வேணும்னு இந்த பொண்ணு நக்கலா கேட்க, சரி ஓகே எனக்கு செலிப்ரேஷன் இருக்கு, நம்ம அப்புறமா ஒரு நாள் ஸ்கூலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டிட்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அங்க இருக்க ஒரு கஃபேல எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நீதான் காரணம், நீ சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்க. ஜிஎன் இருக்கான்ல, என்ன பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னோட லக்கி ஷூ இதை போட்டு வந்திருக்கேன், இதான் அதுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் எவ்வளவு தெரியுமா ரேரு, டிசைனர் மட்டும் கிடையாது, டிசைனர்லயே ரேர் கலெக்ஷன் இருக்கும்ல, அந்த கலெக்ஷன். பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில நான் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இதை என்கிட்ட வித்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். நான்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிருக்கேன் தெரியுமா, அந்த அளவுக்கு இது ரேர் பீஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க. சரிடா, நீ ஷூ போட்டு வந்ததாலதான் நம்ம வின் பண்ணோம், கொஞ்ச நேரம் வாய மூடுன்னு டிட்டி சொல்லிட்டு இருக்கா. லின்ஷியும் யூபையும் ஸ்டோர் ரூம்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 பேரை பார்த்து என்ன உங்க மேல எல்லாம் ஒரே கிளிட்டரா இருக்குன்னு கேட்க, லின்ஷி சொல்றா, நாங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தோமா எல்லாத்தையும், அப்ப மேல இருந்து ஒரு பாக்ஸ் அப்படியே விழுந்துருச்சு, கிளிட்டர் எல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு. இது கேட்கவே ரொமான்டிக்கா இல்ல இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாம் ஜோக்கா சிரிக்க, யூபைக்கு மட்டும் ஹாப்பியா இருக்கு. தனியா பெருமையா சிரிச்சிட்டு இருக்கான். ஆமா என்னடா அப்பல இருந்து சிரிக்கிற, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சகப்பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மத்த பசங்க கேட்க, இல்ல உள்ள வேலை பார்த்துட்டு வந்தனா, அதான் பாடி வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூபை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இத குறுன்னு அந்த பக்கம் வந்து பூச்சன் வேற பாத்துட்டே இருக்கான். சரி ஓகே, நம்ம கான்செர்ட்ட பிராக்டிஸும் பண்ணோம், பக்காவா முடிச்சிட்டோம், அது மட்டும் இல்லாம அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஜீனா வந்து உட்கார்றா. ஜீனா நீ கலக்கிட்ட தெரியுமா அப்படின்னு பூச்சன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜியன் சொல்றான், இதுக்கும் மேல நீ பாடவே பாடாத, பாட்டு எழுதாத, உன் அப்பா அம்மா எல்லாம் நம்மளாம் ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீனா பாக்குறா, சரிடா எனக்கு டைம் ஆயிடுச்சு, இதுக்கும் மேல வெயிட் பண்ண முடியாது, ஏற்கனவே வீட்டுல போய் சண்டை போடணும், நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டு இருக்கா. லின்ஷி பின்னாடியே ஓடுறா. ஜீனா ஒரு நிமிஷம் இல்ல, உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு பயணம் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு பேர் ஒண்ணு போட்டு ஒரு புக் ஒண்ணு கொடுக்குறா. இந்த புக் இது உனக்காக தான், உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன், நீ ஸ்டேஜ்ல இருக்கும்போது வேற ஒரு ஆளா இருந்த, நீ யாருங்கிறத நீ ரியலைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும், அது வரையும் உனக்கான தேடல நீ விட்டுடாத அப்படின்னு சொல்ல, நான் ஒரு வேளை நீங்க பாடாமலே போயிருந்தா இன்னைக்கு இல்ல இன்னும் பல நாளைக்கு எனக்கு தூக்கமே வந்திருக்காது, தேங்க்ஸ் லின்ஷி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனாவும் அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போறவ சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் நம்ம லின்ஷி கொடுத்த அந்த புக் எடுத்து பாக்குறா. நீ கலக்கிட்ட மாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவளை பாராட்டி ஒரு பெயிண்டிங் வேற உள்ள இருக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா பாடுற மாதிரி. அதை பார்த்து ஜீனா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இங்க பார்த்தா அடுத்த நாள் காலைல கிளாஸ்ல லின்ஷிக்கு டீச்சர் ஒரு அவார்டு ஒண்ணு கொடுக்குறாரு. ஒரு பெரிய ஆக்வேரியம்ல நடந்த ஒரு காம்படிஷன்ல இவ ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு சப்மிட் பண்ணா போல, அந்த ஆர்டிக்கல் வின் பண்ணிருக்கான். அதை வந்து எல்லாரும் முன்னாடியும் பிரசன்ட் பண்றதுக்கு நம்ம லின்ஷியவே கூப்பிட்டுருக்காங்க ஸ்பெஷல் டிக்கெட்டோட. இதை பார்த்துட்டு டீச்சர் யாரும் கைத்தட்ட ஆரம்பிக்க, அப்போ கரெக்டா அப்பன்னு பார்த்துட்டு பூஜை நினைச்சிடுறான். எங்க அம்மா கூட நான் வந்து பாருன்னு கூப்பிட்டே இருந்தாங்க, நான் இந்த வருஷம் போறேன்னு சொல்ல, நீயும் போறியா, சரி ரொம்ப ஹாப்பி, நான் தனியா போனமேன்னு ஃபீல் பண்ணேன், நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஏன்னா அது வரையும் நான் பிரசன்டேஷன்லாம் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு லின்ஷி சொல்றா. இதை கேட்டு லைட்டா யூபைக்கு பொசசிவ் ஆயிருது. ஒன்னும் ஆனா வெளியே காட்டிக்க முடியாம அமைதியா இருக்கான். இங்க பார்த்தா டிட்டி நேரா ஜிஎன் கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்க, சைடு ப்ரொஃபைல இவ்ளோ சூப்பரா இருக்கு, நீ மாஸ் பண்றியன்னு சொல்ல, டிட்டி தேவையில்லாம என்ன புகழ்ந்துட்டு இருக்காத, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான்.
உடனே டிட்டி பார்த்துட்டு, இல்லடா அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த சைன்ட் ஆட்டோகிராஃப் பண்ண ஒரு போட்டோ ஒண்ணு வேணும் அண்ணோடது. அது இல்லாம நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்ன இந்த பொண்ணு பயங்கரமா அவமானப்படுத்துறாடா. அதான் நான் சொல்றேன், எனக்கு அதை எப்படியாவது வாங்கி தரியா அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா நான் லீகலா போனேன்னு வச்சுக்கோயேன், அந்த கடையில ஒரு காப்பி இருக்கு. அதுக்கு அந்த ஆளு 10,000 ரூபாய் கேக்குறாரு. நான் 10,000 ரூபாய்க்கு எங்க போவேன்? சத்தியமா அந்த காசுலாம் இல்ல. நீதான் நிறைய கனெக்ஷன் வச்சிருப்பல, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லி இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்க, அவ அழகா புலம்புறாளேன்னு சொல்லிட்டு அவ பேசுறது கூட காதுல வாங்கிக்கல. அமைதியா அவளையே குறுன்னு பாத்துட்டு இருக்கான் சீயன். அதுக்கப்புறமா வாங்கித்தா, ஒருவேளை நீ வாங்கி தரல, அவமானத்துல இந்த ஸ்கூல் பக்கத்தே நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு டிட்டி அங்க இருந்து போறா. சீயன் அவளை கூப்பிடுறான். சரி முன்னாடியே வந்துட்டு இது மாதிரி மிரட்டி கேட்க வேண்டியதானே, அதான் உண்மையான டிட்டி. சும்மா கியூட்டாலாம் எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்க, வாங்கி தரணும் அவ்வளவுதானே, நான் வாங்கி தரேன்னு சொல்ல, இருக்கிறதுலே பெஸ்ட் நீதான் சொல்லிட்டு பாராட்டிட்டே டிட்டி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இதுல யூபைக்கு கிளாஸ்ல உட்காந்துட்டு பூச்சனும் லின்ச்சியும் அங்க போனா ரொம்ப க்ளோஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா நினைச்சு பாத்துட்டு இருக்கான். ஐயோ நம்ம வர கற்பனையிலே இருந்துட்டு இருக்கோம், நம்ம கண்ணெல்லாம் வந்துட்டு பூச்சனை பார்த்து முறைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போதே டீச்சர் திட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அறிவில்லையா, கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்களான்னு. நம்ம தான் மாட்டிருக்கோம் போலன்னு சொல்லிட்டு யூபை திரும்பி பார்த்தா அங்க மாட்டிருக்கிறது சீயன். என்ன பண்ணிட்டு இருக்க, கிளாஸ் எடுக்கும் போது நோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம சீயனோட நோட்டை வாங்கி இவங்க பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஃபுல்லா சிங்கர் ஹன்னு எப்படி சைன் பண்ணுவானோ அதே மாதிரி இவனாவே ஃபேக்கா சைன் பண்ணி பாத்திருக்கான். இதை டிட்டிக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு. ஏண்டா அண்ணோட சைனை நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க, அறிவு கட்டவனே, ஃப்ராடு பையன்னு சொல்லிட்டு திட்டிட்டு டீச்சர் அங்க இருந்து போறாங்க. கிளாஸே பார்த்து நம்ம சிரிக்க ஆரம்பிக்க டிட்டிக்கு தான் இன்னும் கொஞ்சம் அவமானமா இருக்கு. டிட்டி அங்க இருந்து கிளம்ப மறுபடியும் அந்த பக்கத்து கிளாஸ் பொண்ணு வந்துடுறா. எங்கடி சைன் இன்னும் தரலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. நாளைக்கு கொண்டு வரேன், இன்னைக்கு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு டிட்டி அங்க இருந்து கிளம்புறா. நேரா அங்க ஒரு கடையில தான் அந்த போட்டோகிராஃப் இருக்கு போல. அண்ணா அதை மட்டும் எனக்கு கொடுத்துட்றீங்களா, டைரக்டா என்கிட்ட காசு இல்ல, ஆனா உங்க கடையில நான் பார்ட் டைமா வேலை பார்த்து அதை நான் அடைச்சிருவேன், பிளீஸ்னா அப்படின்னு கேட்க. கொடுத்துருக்கலாம் தாமா, ஆனா ஒரு பையன் வந்து முன்னாடி இதை வாங்கிட்டு போயிட்டான், நீ லேட்டா வந்திருக்கன்னு சொல்ல டெட்டி உடனே சோகமா அங்க இருந்து கிளம்புறா. பக்கத்துல ஒரு கடையில அதே ஷூ இருக்கு, நம்ம சீயன் வச்சிருந்தான்ல அந்த ஷூ இருக்கு. அதை பார்த்துட்டு அவ கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூபை உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம லின்ச்சி பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு லைப்ரரி உனக்கு போயிருப்பா போல. இப்பன்னு பார்த்து மழை கொட்டுது, நல்லா மாட்டிருப்பாளேன்னு சொல்லிட்டு யூபை வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்கான். லின்ச்சி பார்த்தா லைப்ரரி வாசல்லே நின்னுட்டு இருக்கா. இல்ல இன்னைக்கு மழை வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ வேற அந்த லைப்ரரிக்கு வரேன்னு சொன்னியா, நான் இந்த பக்கமா வந்தேனா, அதனால தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு யூபை போய் சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேறடா நீ வந்த, இல்லன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு லின்ச்சி அவன் கூடயே கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப யூபை உடனே, ஏன் லின்ச்சி ஒரு வேலை நல்ல பெரிய மழையில மாட்டிக்கிற, உன்கிட்ட கொடையே இல்ல, அப்ப யார்கிட்ட ஹெல்ப் கேட்ப அப்படின்னு கேட்க, உள்ளதான் லைப்ரரியில ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு லின்ச்சி சொல்லிட்டு இருக்கா. அப்ப லைப்ரரியிலயும் யாருமே இல்ல அப்படின்னா அப்ப யார்கிட்ட கேட்ப அப்படின்னு கேட்க, லின்ச்சி உடனே பாத்துட்டு, இதுக்காக உனக்கா போன் பண்ணி அங்க இருந்து வர வைக்க முடியும், நல்ல வேலை நீ வந்துட்ட, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, சோ நான் ரொம்ப லக்கி தான் போல, நீ வந்துருவ போலன்னு சொல்லிட்டு லின்ச்சி சொல்றா. யூபை சிரிச்சுட்டே அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். டேய் உனக்கும் கொஞ்சம் கொடைய புடிச்சுக்கோடா, உன் ஷோல்டர்லாம் நனையுது பாருன்னு சொல்லிட்டு லின்ச்சி கொடைய அவன் பக்கமா கொஞ்சமா தள்ளி வச்சிட்டு இருக்கா. யூபை சிரிச்சுட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டிட்டி வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. ஜன்னல யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே என் வாழ்க்கையில சைன் பண்ண போட்டோகிராஃபும் கிடைக்கல, ஜன்னல்ல வேற எவனோ வந்து அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அந்த பக்கம் நம்ம சீயன் தான் நிக்கிறான். டிட்டி கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். பைத்தியக்காரனுக்கு வர வேலையேன்னு சொல்லிட்டு இவளும் கீழே இறங்கி போனா, உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிருக்கேன், இதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு கொடுத்தா. அதுல ஹன்னோட ஆட்டோகிராஃப் பண்ண போட்டோ இருக்கு. டேய் எப்படிடா உனக்கு கிடைச்சது, நீ எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா இவ ஹாப்பி ஆயிடுறா. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு, நான் இவ்வளவு ஈஸியா வாங்கினேன் பாத்தியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவன் காலில் போட்டிருக்க ஷூவை டிட்டி பாக்குறா. எப்பவுமே டிசைனர் போட்டு தானே கெத்தா சுத்துவான், அந்த டிசைனர் ஷூ இல்லாம ஏதோ நார்மல் ஷூல இருக்கான். அந்த ஷூ வேற பக்கத்துல கடையில இருந்ததுல, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு உடனே டிட்டி கண்டுபிடிச்சிடுறா. இத பாத்துட்டு ஒரு மாதிரி இமோஷனலா இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம நம்ம சீயன் ஏதோ பயங்கரமா எக்ஸைட் ஆகிட்டு பேசிட்டு இருக்க. முட்டாள் ராணி, சரியான முட்டாள், உனக்குலாம் அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு டிட்டி அங்க இருந்து ஏஞ்சி போயிடுறா. பாராட்டுவான்னு நினைச்சா திட்டிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க, அடுத்த நாள் காலை டிட்டி கிளாஸ்க்கு வந்ததும் ஷூவை கொண்டு வந்து பாக்ஸ்ல வச்சிடுறா. ஏய் என் ஷூ எப்படி இங்க வந்தது, அப்ப அந்த போட்டோ என்னாச்சு, வித்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க, போட்டோவை வித்துட்டேன், உன் ஷூவை வாங்கிட்டேன், இங்க பாரு போய் நாத்தம் பிடிச்ச அந்த ஷூக்காகலாம், நான் அந்த போட்டோ ஒண்ணு வாங்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு நானே பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டி அந்த ஷூ வாங்கி முக்கிட்டே கொடுத்துட்டு போக சீயன் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு டிட்டி அவனே குறுன்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அவார்ட் கொடுக்குறாங்க. நம்ம டிட்டியோட டீம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதாவது இந்த பேண்ட் வச்சாங்கல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மெடல்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு கேக்குறா, ஆமா எங்கடி அந்த போட்டோ இன்னும் வரல போல அப்படின்னு கேட்க,
டிட்டி பாக்குறா. நான் அந்த கான்சர்ட்க்கு போல காசை ஏமாத்திட்டேன்னு உனக்கு தெரியும். அப்பயும் குத்தி காடி நீ கேட்டுட்டே இருக்க. இது எனக்கு ஹர்ட் ஆகும் நீ நினைக்கிற. ஆனா எனக்கு ஹர்ட்டே ஆகல. ஏன்னா நான் ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தேடி கண்டுபிடிச்சு வந்து அந்த கான்சர்ட்க்கு வெளியே அழகான ஒரு கிரவுண்ட்ல எனக்குன்னு சீட்டு பிடிச்சு நாங்க ஜாலியா படுத்துட்டே கான்சர்ட் கேட்டோம் தெரியுமா? வானத்துல நட்சத்திரத்தை பார்த்துட்டே கேட்டோம். அப்புறம் என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க எல்லாம் என்ன கூட்டு போயிட்டு அடுத்த நாள் தீம் பார்க்குக்கு போனாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? உனக்கு இருக்காங்களா என்ன? உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. அதனால தானே நீ வேற வழியே இல்லாம அப்பப்போ என்ன பார்த்து பேசிட்டு இருக்க. சாரிடி உனக்கு புரியாதுதான் சொல்லிட்டு டிட்டி ஒரு வழியா டைரக்டா ஃபேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. டைம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. நம்ம லின்சி அந்த பிரசன்டேஷனுக்கு போனோம்ல, அந்த நாள் பக்கத்துல வந்துருது. லின்சியோட அண்ணா அந்த பக்கம் வரான். அண்ணா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குண்ணா, வாயெல்லாம் திக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டே சொல்ல ஆரம்பிக்க. சரி சரி நான் உட்காந்து கேக்குறேன், ஏன் முன்னாடி பிரசன்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா டிட்டி உண்மையாவே நர்வஸ் ஆயிட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டே வராது, உனக்கு வரல அவ்வளவுதான், நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. லின்சி பின்னாடியே ஓடி வந்துட்டு அண்ணா ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணா, எப்படியாவது ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டே வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அங்க இருந்து கிளம்புறான். லின்சி அந்த பிரசன்டேஷனுக்காக ஊருக்கு கிளம்புறா. பஸ் ஏறி அந்த ஊருக்கு போகணும் போல. அவங்க அண்ணா தான் அவளை பஸ் ஏத்துறதுக்காக போய் நிக்கிறான். இவ பிரசன்டேஷனுக்கு சின்சியரா பாத்துட்டு இருக்கும் போதே, லின்சி நான் ஒண்ணு சொல்லவா, ஹோட்டல்ல தங்க போறல முதல் தடவை, அதுலயும் தனியா வர தங்க போற. வாங்டாவுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணும் அதே மாதிரி ஹோட்டல்ல போய் தங்குனா. திடீர்னு 3 மணிக்கு யாரோ கதவை தட்டின மாதிரி இருந்திருக்கு. போய் கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லையா. போய் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள யாரோ இருந்தாங்களான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு பேய் கதையை ஒண்ணு எடுத்து விட, ஏற்கனவே பயந்துட்டு இருந்த லின்சி இன்னும் பயந்து போயிடுறா. பெட்ஷீட்குள்ள அந்த பொண்ணு போத்திக்கிட்டாலாம். அப்படி போத்திக்கிட்டா மட்டும் தான் அந்த பேய் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்ல, பேயாவது ஒண்ணாது அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லின்சி தைரியமா தான் உள்ள வரா. ஹோட்டல் ரூம்குள்ள வரா. ஒரு பெரிய ரூம் தான் அவளுக்கு புக் பண்ணிருக்காங்க. நல்லா ஜாலியா வந்து சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. ஆனா அன்னைக்கு நைட் ஆகுற வரையும் அவளுக்கு எந்த பதட்டமும் இல்ல. திடீர்னு நைட் ஆனதுக்கு அப்புறமா லைட் ஒரு தடவை கட் ஆயிட்டு வருது. அப்பதான் லைட்டா லின்சிக்கு பயம் ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. அதுவும் ஒரே ஒரு நாக் தான். அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி போறது மட்டும் தான் தெரியுது. ஆளுங்க யாருமே இல்ல. பாத்ரூம் டோர் வேற ஓபன் ஆகுது. லின்சி ஏஞ்சி போய் பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு யாரும் கதவை தட்டினாங்களேன்னு சொல்லிட்டு எட்டி பாத்துட்டு இருக்கா, ஒரு நாக் வந்ததே அப்படின்னு. ஆனா வெளிய பார்த்தா யாருமே இல்ல. லின்சி பயந்து அடிச்சுட்டு வேகமா வந்து பெட்ஷீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. உள்ள ஒளிஞ்சிட்டாதான் எந்த பேயும் வராதுல்ல அப்படின்னு. அடுத்து நேரா போய் போன் எடுக்கிறா. அவளுக்கு தெரிஞ்ச நம்பர் யூபை நம்பர் தான். இவன் போன் அடிச்சதுமே யூபை சொல்லு லின்சி அப்படின்னு கேக்குறான். நான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லின்சி கேக்குறா. நீதான், வேற யார் பண்ண போறா அப்படின்னு யூபை பேசிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா இன்னொரு பக்கம் ஃபூச்சன் வந்தான்ல, அவனும் அதே ஹோட்டல்ல தான் இந்த ரூம்ல தங்கிட்டு இருக்கான் பக்கத்துல. அவன் தான் அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுக்கலாம்னு சொல்லிட்டு இவன் ரூம்ல வந்து கதவை தட்டிருப்பான் போல. ஐயோ தூங்கி தான் என்ன பண்றது, டு நாட் டிஸ்டர்ப் வேற போட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு நாக்கு பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழேயே வச்சுட்டு அப்புறமா கிளம்பி போயிட்டு இருக்கான். அவனதான் அவ பேய் நினைச்சிட்டு இருக்கா. இல்லடா எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்லிட்டு லின்சி யூபை கிட்ட பேசிட்டு இருக்க. ஒன்னும் பயப்படாத, இப்ப என்ன நடக்க போகுது, நான் தான் இங்க பேசிட்டு தானே இருக்கேன். யூனிவர்ஸ பார்த்து உனக்கு பயமா என்ன, யூனிவர்ஸ் கூட தான் அமைதியா இருக்கும்னு சொல்ல. ஆமால சைலன்ஸ் ஒன்னும் அவ்வளவு பயம் கிடையாது, நம்ம மனசுதான் பயமூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஃபூச்சனும் ரிசப்ஷனுக்கு போன் பண்ணிட்டு லின்சிக்கு போன் பண்ணி வெளியே நான் திங்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்க. நாங்க போன் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா லின்சி வேற யார் கூடயோ பேசிட்டு இருக்காங்க, அவங்க வச்சதுக்கு அப்புறமா சொல்லிடுறோம் ரிசப்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இங்க லின்சி பாக்குறா, யூபை கிட்ட நீ போனை வச்சாதான் நான் பயப்படுவேன், சோ போனை வைக்காதன்னு சொல்ல. சரி நான் வைக்கவே மாட்டேன், லைன்லயே இருக்கேன், நீ பாட்டுக்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை பக்கத்துல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு லைன்லயே இருந்துட்டு இருக்கான். லின்சியும் கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சிடுறா. இன்னுமா போனை வைக்கல அப்படின்னு ஃபூச்சன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யார் கூட தான் பேசிட்டு இருக்கான்னு எட்டி பாக்குறான். வெளியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த இடத்துலயே இருக்கு. ரிசப்ஷனுக்கு மறுபடியும் போன் பண்றான். சரி இன்னும் அவங்க எங்கேஜ்டா தான் இருக்கு, நான் அப்புறமா வேணா பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே விடிய விடிய நம்ம லின்சி மறுபடியும் யூபை லைன்ல இருக்கியா இல்லையான்னு கேக்குறா. யூபை போன் எடுத்து இங்கதான் இருக்கேன், எங்க போறேன், நீ தூங்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஃபூச்சன் வெளியே வந்து எட்டி பாக்குறேன்னு பாத்துட்டு அவன் உள்ள இந்த லாக் இருக்கும்ல கீ, அதை எடுக்காமலே வந்திருக்கான். டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. இப்ப இவன் ரிசப்ஷனை தேடி போயிட்டு இருக்கான். என்னடா இது ஒரே வேலையவே திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு யூபை பாக்குறான். இன்னும் லைன்லயே தான் இருக்கான். லின்சி தூங்கி போயிட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்கு ஒரு மாதிரி கனவெல்லாம் பயங்கரமா வருது. ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா மாட்டிக்கிட்ட மாதிரியும் அந்த இடத்துல அவளுக்கு பயங்கர அழிவுலாம் நடக்கிற மாதிரியும். போன் எடுத்து காதுல வந்துச்சுட்டு யூபை நீ இன்னும் லைன்ல தானே இருக்க அப்படின்னு கேட்க. யூபை போன் எடுத்துட்டு விடிஞ்சிருச்சு, இன்னும் கூடவா உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல இப்ப பயமா இல்ல, நீ கூடவே இருக்கதால பயமா இல்ல, ஆனா நீ இன்னமும் போனை வைக்கவே இல்லையான்னு கேட்க. யாரும் டோரை நாக் பண்றாங்க. நீ இருக்கதால நிஜமாவே எனக்கு பயமா இல்ல, நான் போய் கதவை திறக்க போறேன்னு சொல்லிட்டு லின்சி போய் கதவை திறக்கிறா. பார்த்தா யூபை தான் அங்க நின்னுட்டு இருக்கான். சரி இப்பயாவது நான் போனை வைக்கலாமா அப்படின்னு கேக்குறான். லின்சி பயங்கரமா பாத்துட்டு ஷாக் ஆயிட்டு என்னடா அதுன்னு கேட்க. 8 மணி நேரமா அவ லைன்ல இருந்திருக்கா, சரி போனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. யூபை பாத்துட்டே இருந்தான்ல,
ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்து கூட இவளுக்கு பயம் போகவே இல்ல அப்படிங்கறதால நேராவே வண்டிய புடிச்சிட்டு இங்க வந்து இறங்கிட்டான் போல. லின்சி அவனை பார்த்து பயங்கரமா பல்ல காட்டி ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.